தான் இந்த ஆவணி மாதமும் முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைய போகுது? ஆடி மாதத்தில் வந்த பிரச்சனை தீருமா? ஆவணியில் ஏதாவது புதிய திருப்பம் வருமா அப்படின்னு காத்துட்ருக்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன? இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு, விசேஷமான நாட்களில் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் நன்மையை பெற முடியும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி இதில் வந்துட்டு சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த மூணு நட்சத்திரமும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபட்டு வந்தால் நன்மைகளை பெற முடியும். முடிஞ்சால் வருஷத்தில் ஒரு முறையாச்சும் பழனி சென்று பழனி ஆண்டவரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். பழனி முருகனை வழிபட்டு வந்தால் வாழ்க்கை வளமாகும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த விஷயம் கூடிய விரைவில் நடக்கும். உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்க முடியும். நிறைய பேர் அவங்கக்கிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போது அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் கண்டதாகவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர்ந்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். தனிப்பட்ட ஜாதகத்தை கணிச்சுக்க அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தமிழ் மாதத்தில் இந்த ஆவணி மாதம் 5வது மாதமாக வருது இல்லையா? தமிழ் மாதம் சந்திர மாதம் அப்படின்னு குறிக்கப்படும். சூரிய பகவான் தன்னோட சொந்த வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர், திருமாலின் மிகவும் சிறப்பான ஒரு அவதாரமான கண்ணன், வாமன் அவதாரம் அவதரித்தது எல்லாமே இந்த சிறப்புமிக்க ஆவணி மாதத்தில் தான். இதனாலேயே இந்த ஆவணி மாதம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த அற்புதம் நிறைந்த மாதமாக பார்க்கப்படுது. ஆவணி மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதங்களின் அரசன் இந்த ஆவணி தான். கேரளாவில் கூட இந்த ஆவணி மாதத்தை ஆண்டின் முதல் மாதமாக கருதுகிறாங்க. ஆவணி மாதத்தில் பாருங்கள், விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகரா சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம், ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், வரலட்சுமி விரதம், ஆவணி ஞாயிறு, புத்ராத ஏகாதசி, காமிகா ஏகாதசி இது எல்லாமே அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள். அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளும் விரதங்களும் நம்மளோட வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்மளுடைய கனவு ஆசைகள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வல்லமை இந்த தினத்துக்கு எல்லாமே உண்டு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகம் பாதகம் என்ன? சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டாகி இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நேர்மையும் நீதியும் தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் துலாம் ராசியோ துலாம் நக்கரத்திலேயோ பிறந்தவங்க சுக்கிரன் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க. சுக்கிரன் தான் உங்கள் ராசி அதிபதி. நிறைய சிறப்பான நல்ல குணம் இருக்கும். இது காற்று ராசியாக பார்க்கப்படுது. எல்லா இடத்துலையும் காற்று போல கலந்து இனிமையாக பழகக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட நடை உடை பாவனை எல்லாமே ஒருவித வசீகரத்தன்மையை கொண்டிருக்கும். உங்களோட பேச்சாற்றல் ரொம்பவும் இனிமையாக இருக்கும். எல்லோருக்கும் அவங்களுடைய துன்பத்தில் உதவக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்களோட இன்ப துன்பத்தில் கூட ஆத்மார்த்தமாக பங்கேற்கக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் பேச்சு திறமை உங்களோட எல்லா விஷயத்தையுமே சாதிக்க உதவியாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம். முதல்ல துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு மனம் சொல்வதை தெய்வ வாக்காக கொண்டு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் ஒரு நன்மையான மாதம். தைரியக்காரகன், இரத்தக்காரகன் மற்றும் யுத்தக்காரகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் மாதம் முழுவதுமே உங்களுக்கு விரைய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு கொஞ்சம் செலவுகளை அதிகரிக்க செய்வார். உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடம் வரலாம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால எந்தவித நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கும்.
செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் பிரச்சனை ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். மனதில் நிம்மதி வரும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஒவ்வொன்றா கிடைக்கும். தொழிலில் தடை விலகும். எதிர்பார்த்த லாபம் வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பும் பதவியும் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன் உண்டாகும். பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமோ பதிவு உயர்வோ உண்டாகும். புதிய இடம் வாங்கும் யோகம் கிடைக்கும். குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவங்களுக்கு ஏக்கம் தீரும். உங்கள் நீண்ட நாள் கனவு இப்பொழுது நனவாகும். இதுவரை இருந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் மீது நல்ல ஒரு அக்கறை காட்டுவாங்க. பழனி முருகனை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. நன்மைகள் பல மடங்கு உண்டாகும். அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த இடத்துலையும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு ஆவணி மாதம் மிகவும் லாபம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. பூர்வ புண்ணிய புத்தி ஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் பாக்கிய குருவின் பார்வை 5ஆம் இடத்துல கிடைக்கிறதுனாலையும் உங்களோட நிலையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும். உறவுகளுடன் இணக்கம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்குகள் முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். குழந்தைக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். லாபஸ்தானத்தில் உங்கள் லாபாதிபதியும் கேதுவோடு சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மாதம் வருமானம் உயர்ந்து காணப்படும். அரசு பணியாளர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இந்த மாதம் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உதவி என கேட்டு வருவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. அது நல்லது தான். 11ஆம் தேதி வரைக்கும் உங்கள் பாக்கியாதிபதி புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகள், கலைஞர்களுக்கு நிறைய மாற்றம் வரும். நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். சிலருக்கு புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்து விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு நல்ல எண்ணம் கொண்டவரான உங்களுக்கு பிறக்கும் ஆவணி மாதம் மிகவும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம். பாக்கிய ஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்வதனால எடுக்கக்கூடிய அனைத்து வித முயற்சிகளும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் நெருக்கடி காணாமல் போகும். வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனையும் கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். கடன் தொல்லையிலிருந்து விளக்க பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கிறதுனால கடன்களை அடைப்பீங்க. எதிர்காலம் நலன் கருதி சேமிக்க தொடங்குறது நல்லது. ஜென்ம ராசிக்கு 3, 5ஆம் இடங்களுக்கும் குரு பார்வை இப்பொழுது உண்டாகுது. இந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய சகோதரர்களின் முழுமையான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழிலில் லாபம் உண்டாகும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு பெருகும். உங்கள் முயற்சிக்கேற்ற நல்ல ஒரு லாபம், வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு எல்லாமே கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, பதிவு உயர்வு கிடைக்கும். வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் வாக்குறுதியாக கொடுங்க. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் உண்டாகும். குழந்தை பேர் இல்லாத தம்பதியனுக்கு இந்த மாதம் குழந்தை பேர் கிடைக்கும் யோகம் உண்டாகியிருக்கு. லாபஸ்தான சூரியனும் கேதுவும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பாங்க. வெளிநாட்டு முயற்சிகளும் சாதகமான பலனை கொடுக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்கி எந்திரிக்கிறதுலாம் கரெக்டாக வைங்க. வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க. உணவு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதிக அலைச்சல் உழைப்பில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். புதன் சஞ்சாரம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால உங்களோட அறிவாற்றல் இப்போது வெளிப்பட்டு காணப்படும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை சாதுரியமாக செயல்பட்டு நீங்கள் எடுத்த வேலைகளை ஒவ்வொன்றா சிறப்பான வெற்றி பெறக்கூடிய அமைப்பை முடிச்சு காட்டுவீங்க. எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் எதிர்பார்த்த வருமானம் நீங்கள் பெற முடியும். பழனி ஆண்டவரின் பரிபூர்ண அருளும் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் சிறப்புடனும் நலமுடனும் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் தாக்கங்களும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.